என்னம்மா சிவா மேல அப்படியே பாசமழை பொங்கி வழியுது. அதுல நினைஞ்சுதானே அவன் எனக்கு கொடை பிடிச்சிட்டு போறான். ஆமா அம்மா, அவ என் பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பலம். ஆமா சுபத்ரா, சிவாவையும் சக்தியும் சேரவே விடக்கூடாது. அப்படி சேர விட்டோம் நாம நடுத்தருக்கு போயிட வேண்டியதுதான். இந்த சுபத்ரா இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுமா. ஆமா. சக்தி, போலாமா? எங்க மாமா போயிட்டு வரீங்க? இல்ல, அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அத்தை என்ன சொன்னாங்க? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னாங்க. வா போலாம். அத்தை பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? அப்போ ஏதோ வில்லங்கம் இருக்கு. அம்மா சுபத்ரா, இதை இப்படியே விட்டுறக்கூடாது. லிப்ட்ல செஞ்சது மட்டும் முடிஞ்சிருந்தா இந்நேரம் கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நாம இப்படியே சும்மாவும் இருக்க கூடாது. அவ பிறந்த நாளுக்கு ஏதாவது கிஃப்ட கொடுக்கணும். ஏய் வெங்கட், நம்ம எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம். இங்க ஏதோ காமெடி நடக்கிற மாதிரி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் பாரு. நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இரு. அவருக்கு டயலாக்லாம் சொல்லி கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தயவு செஞ்சு கெடுத்துறாத. அனு, கார் வர மாதிரி இருக்கு. உங்க அக்காவை போய் பாரு. ஓ வராங்க. தம்பி, ஸ்கோர் பின்னுதே. சார் நீங்க வேற ஏன் சார்? வெங்கட், என்ன அது மாமா கார் தான். அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அவங்கள வர வச்சு காஃபி டீ குடித்து ஏதாவது பேசிட்டானோ? ஏய் என்ன விளையாடுறியா நீ? பின்ன என்ன, அவங்க கண்ண நீ பட்ட செத்த எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க போ. வா சக்தி. ஓ ஐயோ, உன்னை நம்பிதான் போறேன். சொதப்பிடாம ஒழுங்கா நடிச்சிருவல்ல. அதெல்லாம் கவலையே படாதீங்க தம்பி. எத்தனை பக்கமா இருந்தாலும் சலிக்காம பேசி முடிச்சிருவேன். தம்பி, ஆக்ஷன் மட்டும் சொல்ல மறந்துடாதீங்க. சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஒழுங்கா நடிச்சிரியா? ஓகே ஓகே. கும்பிடுற சாமி. வாங்க சார், வாங்க மேடம். சாரி, லேட் ஆயிடுச்சா? இல்ல சார், கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. ஜெஜய் வெயிட் பண்றாரு, நீங்க உள்ள போங்க. சரி, ஓகே. வா சக்தி. ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வணக்கம் சார். கும்பரசாமி, கும்பரசாமி. சார், நான் தான் சிவா. இவங்க என்னோட ஒய்ஃப் சக்தி. என்ன இன்னும் ஆக்ஷன் சொல்லவே இல்ல? ஏய் என்ன பேசவே மாட்டேங்கறா? இரு. ஐயோ, ஏதாவது பேசியா? அனு, நீ சொன்ன மாதிரி சொதப்பிடுவான் போல இருக்கே. ஐயோ, என்னையாச்சு உனக்கு? ஏதாவது பேசியா? சார், உட்காரலாமா? யூ வெங்கட், அவனுக்கு ஆக்ஷன் சொல்லணும்ல. ஐயோ, மறந்தே போயிட்டானு. ஹலோ ஹலோ, யோ ஆக்ஷன். டேக் யுவர் சீட். உட்காருங்க. உங்க பேர் என்ன? சிவா சக்தி. சிவா சக்தி, ரொம்ப பொருத்தமா இருக்கே. இந்த லூசு யார் இதெல்லாம் பேச சொன்னது? உங்களை எதுக்கு இங்க வர சொல்லிருக்கோம் தெரியுமா? கவுன்சிலிங்காக. எஸ், டிவோர்ஸ்ங்கிறது வெளிநாட்டுல தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம நாட்டுல நாளுக்கு நாள் அது அதிகமாகிட்டே வருது. அதை தடுக்க நம்ம அரசாங்கம்
ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஏய் வெங்கட், இவன் கன்ஃபார்மா சொதப்ப போறான். ஏய் நானே டென்ஷன்ல இருக்கேன், கொஞ்சம் சும்மா இரு. பெத்தவங்க பார்த்து பண்ண கல்யாணமா இருந்தாலும் சரி, காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, சின்ன சின்ன காரணத்துக்காக பிரிஞ்சிடுறாங்க. இப்படியே போனா நம்ம நாட்டுல ஒருத்தர் கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. எதுக்காக டிவோர்ஸ்? ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க நேரம் இல்லாம வேலை வேலைன்னு ஓடுறதுனாலதான். அதனாலதான் நம்ம கோர்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கு. ஆஃபரா? என்ன இவன் ஆஃபர் கிஃபர்னு ஒளறான்? என்ன வெங்கட் இதெல்லாம்? இரு அனு, ஏதாவது சமாளிக்கிறானான்னு பாப்போம். அவன் ஏதாவது சொதப்புனா நீ செத்த. என்ன இவன், அவன் சொத்தப்பனா என்ன கொண்டுடுவாங்கறா? என்னது ஆஃபரா? கும்புற சாமி, கும்புற சாமி. மாமா ஆ? ஏதோ ஆஃபர்னு சொன்னாரே, என்னது அது? இரு சக்தி, நான் கேட்குறேன். சார், ஏதோ ஆஃபர்னு சொன்னீங்கல்ல, என்னது அது? அது ஒண்ணு இல்ல சார், கொஞ்ச நாள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரீசார்ஜ் பீரியட் முடிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா கிரேஸ் டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஒரு வாரத்துக்கு சேர்ந்து வெளியூருக்கு போயிட்டு வரணும். விஷயத்தை கரெக்டா சொல்லிட்டாரு. இதுதான் ஆஃபர். கோர்ட் ஆர்டர். சார், அது வந்து இத என்னன்னு பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, ஈவன் செலவு உட்பட. நீங்க 2 பேரும் போக வேண்டியது, ஒரு வாரம் இருக்க வேண்டியது, வர வேண்டியது, அது மட்டும்தான் உங்க வேலை. மத்ததெல்லாம் அரசாங்கமே பாத்துக்கிறோம். கரெக்டான டயத்தில் தான் ஆஃபர் கிடைக்குது. ம் ம். மாமா ஒரு வாரத்துக்கு மாட்டிக்கிட்டாரு. சொன்னல எப்படி? நீங்க கிளம்பலாம். நீங்க எப்ப போகணும் என்னங்கறதெல்லாம் டீடைலா உங்களுக்கு SMS வந்து சேரும். ஓகே? தேங்க்யூ சார். அட இருங்க, எங்க போறீங்க? அவ்வளோதானே சார், நாங்கள் கிளம்பலாம்ல? இன்னும் கட் சொல்லவே இல்லையே. சீக்கிரம் ஃபோன் பண்ணு. ஐயோ, ஹலோ. கட். இப்ப நீங்க போகலாம். போகலாம் சார். தேங்க்யூ சார். அப்பாடா, கும்பரசாமி. அப்பாடா, தப்பிச்சேன்டா சாமி. எங்க இருக்க? உங்க வீட்டு வாசல்ல தான் மேடம் இருக்கேன். ஆ, அப்படியே பின்பக்கமா வா. ஓகே மேடம். யாருமா? நீ கேட்டல ஏதாவது பண்ணணும்னு, அதான் இது. ஓ, புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு. ஆ, சரி. வீட்ல யாரும் இல்லல்ல? இல்லம்மா, சக்தியும் சிவாவும் வெளியில போயிருக்காங்க. மீனாட்சி சுந்தரும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. தாரணி செக்கப் போயிருக்கா. ஓகே, நீ கீழே போய் அந்த முருகன் அனுப்பின ரவுடி வந்திருப்பான், அவனை மேல கூட்டிட்டு வா. சரிம்மா. பாப்பா, உள்ள வா. மேடம், நீங்க எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ முதல்ல என் பொண்ணுகிட்ட வந்து பேசு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். வா. உள்ள வா. அம்மாடி, இவனை கூட்டிட்டு வந்துட்டமா. இந்தா.
என்னப்பா கரெக்டா செஞ்சிருவியா? செஞ்சிருவேன் மேடம். இங்க பாரு, நீ பண்றதுல இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. புரிஞ்சுதா? மேடம் இந்த வீட்டு பக்கம் இல்ல மேடம், இந்த உலகத்திலே இருக்காது மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. ம். நீ பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது மேடம். நீங்க கவலையப்படாதீங்க. ம். அம்மா, நீ போய் ஆளை காட்டு. மேடம் எதுக்கு ஆளை காட்ட சொல்றீங்க? நீங்க டேங்க் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். டேங்கா? நீ யாருப்பா? மேடம் நான் கார்பரேஷன்ல மருந்து ஊத்துறோம் மேடம். மருந்து ஊத்துறவனா? ஆமா மேடம், மலேரியா, டெங்கு, காலரா போன்ற நோய்கள்லாம் வராம தடுக்க உங்க தண்ணி டேங்க்ல மருந்து ஊத்துறோம் மேடம். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஐயோ அம்மாமா, நீ டென்ஷன் ஆகாதம்மா. டேய் தம்பி, நீ டேங்க்ல மருந்து ஆமா ஊத்துறவனாப்பா? மேடம். இப்படியே பெண் பக்கம் போனா ஒரு டேங்க் வரும். ஊத்திடுறேன் மேடம். அதுல போய் நீ மருந்து ஊத்திட்டு போ. சரிங்க வா மேடம். வா வா போப்பா போ. அம்மாடி சாரிம்மா, ஆள் மாறிடுச்சு. இதோ இப்பவே போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்லை, நானே வந்துட்டேன். நீ முருகன் அனுப்பின ஆள் தானே? ஆமா, நான் என்ன பண்ணணும்? ஒரு ஆளை போட்டு தள்ளணும். கொன்னாலும் சரி, இல்ல கைய கால உடைச்சு ஒரு ஓரமா உட்கார வச்சாலும் சரி. ம், செஞ்சிடலாம், சிறப்பா செஞ்சிடலாம். எவ்வளவு வேணும்? 1 லட்சம். 1 லட்சமா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. அம்மா, நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா. இந்தம்மா. ம். ஆளை கரெக்டா முடிக்கணும், மிஸ்ஸே ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? ஆள் யாருன்னு சொல்லுங்க. என் மருமக, பேரு சக்தி. அட என்னம்மா நீ அவளை போய் மருமக அது இதுன்னு சொல்லிட்டு. போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ம், அப்புறம் கூடவே என் பையனும் இருப்பான், ஜாக்கிரதை. ஓகே மேடம், பார்த்துக்கிறேன். அம்மாடி சூப்பர்மா, கணக்கிட்ட போ. ஆமா, இவனாவது சரியா செய்வானா? கண்டிப்பா செய்வான். என்ன திடீர்னு இன்னைக்கு போய் அந்த சக்தி கதையை முடிக்கலான்னு சொல்ற? எல்லாரும் gift கொடுத்துட்டாங்க. மாமியார் சார்பில் நான் ஏதாவது gift கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இது. என்ன அவ எப்பவுமே தொணன்னு ஏதாவது பேசிட்டே வருவா, இப்போ வாயே திறக்க மாட்டேங்கிறா. சச்சு கூட எதுவும் ஹர்ட்டிங்காக பேசலையே. ஏன் சைலண்டா இருக்கா? ஏய், என்னாச்சு? நான் நினைச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல மாமா. அப்படி என்ன நினைச்ச? அப்படி என்ன கிடைக்கல? நம்ம ஹனிமூன் போறதுக்கு ஒரு இடம் தேடின, எதுவுமே கிடைக்கல மாமா. என்னது ஹனிமூன் போறதுக்கா? ஏய், நம்ம எங்க ஹனிமூன்லாம் போறோம்? ஜெஜையா அப்படிதானே சொன்னாரு. வாங்க போற நீ. அவர் சொன்னது நம்ம 2 பேரும் சேர்ந்து தனியா எங்கேயாவது வெளியில அடிக்கடி போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதுவும் எதுக்காகன்னா, அப்பயாவது நமக்குள்ள மனசு ஏதாவது ஒத்து போகுதா அப்படிங்கறத ட்ரை பண்றதுக்காக. அதை புரிஞ்சுக்கோ மாமா. ரெண்டுமே ஒண்ணுதான் மாமா. போத்திக்கிட்டு படுக்கிறதோ படுத்துக்கிட்டு போத்திக்கிறதோ ஒண்ணுதான். அதெல்லாம் எதுவும் வேணாம். எங்கேயாவது பக்கத்துல மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, திருத்தணி இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாம், அவ்வளவுதான். என்னது மகாபலிபுரம், திருத்தணியா? நான் சிம்லா காஷ்மீர்னு பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்னடா பைக்ல ரைட் போற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. போகணும்னா நான் சொல்ற இடத்துக்கு மட்டும்தான் போகணும். இல்லன்னா இல்லன்னா எங்கேயும் போக வேண்டாமா? இல்ல, அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போவோம். மொத்தத்துல ஹனிமூன் போறோம்.
மாமா போலாமா மாமா? ஏய், ஏய், ஏய். மாமா சொல்லுங்க மாமா, போலாமா? ஏய் நீ இந்த மாதிரி பக்கத்துல விழுந்து படுத்துட்டு இருந்தேன்னு வையு, நான் வண்டி ஓட்ட முடியாம யார் மேலே அதை இடிச்சிட போறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி போறியா? மாமா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? ஏய் சொன்ன கேளு, வண்டி ஓட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. சரியான சாமியார் சாமியார். இவர் என்ன பண்றது? மாமா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஹனிமூன் போறோம். டாட். டாட்டா. மாமா நேரா வீட்டுக்கா போறீங்க? இல்ல பின்ன ம். அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு நிறைய யூட்டர்ன்லாம் போட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போறோம். மாமா செம்ம ஜோக்கு மாமா. காலையில எந்திரிச்சோன்னா ஞாபகப்படுத்துங்க, நான் விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறேன்னு சொல்லி டோரை திறந்து வெளியில குதிச்சிடாது. ஐயோ மாமா, இது அதை விட மரண மாசா இருக்கே. இதையும் ஞாபகப்படுத்துங்க, நான் விடாம சிரிக்கிறேன். அப்பாடா. அனு, உங்க மாமா ஒத்துக்குவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே ஆச்சு. ஐயோ, நீ கூட்டிட்டு வந்திய ஒரு ஜட்ஜ், அந்த கும்பிடுற சாமி. அவன் சொதப்பிடுவான்னு பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? நல்ல வேலை, அவன் சொதப்படுறதுக்குள்ள எங்க மாமா ஒத்துக்கிட்டாரு. தேங்க்ஸ் வெங்கட். ஹே, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? அப்படி இல்ல வெங்கட், எனக்கு அவங்க அக்கா மாமா. ஆனா உனக்கு அப்படி இல்லல. உன்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் கிளைண்ட் மட்டும்தான். இதெல்லாம் உனக்கு அவசியமே இல்ல. ரியலி யூ ஆர் கிரேட் வெங்கட். அதனாலதான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன். சரி அனு, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? வீட்ல உங்க அக்காவும் மாமாவும் எந்நேரமும் ஒன்னாதான் இருக்காங்க. அங்க இருந்து ஆபீஸ் கிளம்பி போகும்போதும் ஒன்னாதான் போறாங்க, ஒன்னாதான் வராங்க. ரெண்டு பேருமே ஆபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ஒரே கேபின்ல ஒன்னாதான் இருக்காங்க. அப்ப எல்லாம் உங்க அக்கா மேல உங்க மாமாக்கு வராத ரொமான்ஸ் தனியா போகும்போது வந்துருமா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படியே அவங்கள ஊட்டி கொடைக்கானல்னு தனியா அனுப்புனாலும் அவங்க அங்க போய் என்ன பண்ண போறாங்க? எப்படி ரொமான்ஸ் வரும்? சரியான டியூப் லைட். உனக்கு எப்பதான் ரொமான்ஸ் வருமோ? என்னன்னு ரொம்ப யோசிக்கிற? அதெல்லாம் இல்ல வெங்கட். வீடு ஆபீஸ் இதெல்லாம் ஒரு கப்பலுக்கு பிரைவசியே தராது. வீட்ல மாமா அத்தை அண்ணன் தம்பின்னு இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஆபீஸ்க்கு போனாங்கன்னா ஸ்டாஃப் பிஏன்னு ஒரு குரூப்பே பின்னாடி சுத்திட்டு இருக்கோம். ஆனா தனியா ஊட்டி கொடைக்கானல்ன்ற மாதிரி இடத்துக்கு போனா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அப்படி டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு இடத்துல சில்லுன்னு ஒரு கிளைமேட்ல அதோட லோன்லினஸும் சேர்ந்தா அந்த ஜோடிக்கு சூப்பரான ரொமான்ஸ் உருவாகும். உருவாகும்ன்ற? அதனால தானே புதுசா கல்யாணம் ஆனவங்களே இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானலுக்கு ஹனிமூன் அனுப்புறாங்க. ஓ என்னஹோ? ஓகே ஓகே. உங்க அக்கா மேல உங்க மாமாக்கு ரொமான்ஸ் வந்தா சரி. ஆனா உன்னனு உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். இரு, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். என்ன கட்டிக்க போறவனே நீதான். மாமா வீட்டுக்கு அப்புறம் போலாம் மாமா. வேற எங்கேயாவது போலாமே? வேற எங்கேயாவதுன்னா? ஏதாவது ஒரு பார்க் கூட்டிட்டு போலாமே? ஏய் நீ என்ன எப்ப பாரு பார்க்குக்கு கூட்டிட்டு போங்க பார்க்குக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் பொதுவா வெளியில போனோம்னாங்கன்னா ஏதாவது பீச்சு சினிமா மாலு இந்த மாதிரிலாம் போலான்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா எப்ப பாரு பார்க்குன்ட்டு இருக்க. மாமா அங்கெல்லாம் போனா சுத்தி இருக்கிற விஷயங்களை தான் பார்க்க தோணும். பார்க்குக்கு போனா உங்களை மட்டும்தான் பார்க்க தோணும். அதனாலதான் மாமா. சக்தி ஆசைப்பட்ட மாதிரி அவளை கண்டிப்பாக பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் நம்ம கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஐடியா. ம்